தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தொழுகை கூடத்தில் இருந்த எல்லாரும் இயேசுவை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் இவர்களே இந்த வழியிலே உள்ளவர்கள் வழிபடத்தில் திருவிடமும் திருவத்தமும் நாம் அதை விட்டு நம்பிக்கையோடு பார்த்தோம் என்று சொன்னால், நாம் என்ன தேவைக்காக என்ன வேண்டுதலுக்காக அந்த தேவையை இந்த நவநாள் வழியிலே இயேசுவே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை உறவை புதுமை நாயகனாக நமது ஆலயத்தில் நம் பாதுகாவலர் புனித வெர்மான் சரளப்பர் வழியாக பேசி இறைவனின் அருள் நமது பதிலில் உன்னதமான ஆண்டவரே நம் வாழ்வு, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்ந்தவர், எல்லாம் வல்லவரின் உடலில் இருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரை என்பவரிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் ஏனெனில் ஆண்டவர் உமை வேடரும் பொன் கருடிக்கும் கொள்ளை நோய் அவர் தம் சிறகுகளால் என்னை அரவணைத்தார். அவர் தம் ரக்கைகளின் கீழ் இருக்கும் காட்டி அவரது உண்மையை கேடவும் அவர் இரவின் திகழுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அன்புக்கும் இருளில் உலகும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதை நீர் தீங்கு உமக்கு நேரிடாது, பாதை கூடாரத்தை நெருங்காது, நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு தகுதி பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனும் சொல்லாலும் செய்யாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே என் பாவமே பெருமாவமே ஆகையால் இப்பொழுது கல்யாண மணியானையும் ஆடுவதற்கு நடைபெறும் சகோதர சகோதரிகளின்
மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க உம் புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீர். அதனால் என் பாதுகாவலரான புனித பெர்க்மான் சரளப்பருடைய வணக்க நாளில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவையாரை ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரியிடமும் அன்பு செலுத்த வேண்டும். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனம் 19 மற்றும் 5ஆம் அதிகாரம் இறை வசனம் 4. அன்பார்ந்தவர்களே, கடவுளை முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக் கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னே உள்ள சகோதரர் சகோதரியிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரியிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடம் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு செலுத்துகிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதெல்லாம் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர்கள் உயிரை கொடுமை நின்றும் வன்முறை நின்று விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது. அவருக்காக இடையிறாத வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆசிகள் வழங்க பெறுமாறு நாள் முழுதும் அன்றாடப்படுவதாக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் பெயர் எங்கெங்கும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவர் நற்பேறு பெற்றுவரென வாழ்த்துவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 22 முடிய உள்ள இறை வார்த்தைகள்.
அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாய் பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே சுற்றி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை ஆண்டவரின் அருள்வாக்கு. இனியவர்களே, நம்முடைய பாதுகாவலிடம் நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைப்பவரே, எங்களின் வறுமை துன்பம் நீக்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று இளமையிலே புனிதராக வாழ்ந்த பங்கில் உள்ள குழந்தைகளை கல்வி பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்கள் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத் தர வேண்டும் என்று பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலில் முன்னேறி தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்து அவர்களை சேவப்படுத்தியும் பிறரிலும் வளர்ப்பது தங்கள் வாழ்க்கை கடமைகளை பிரமாண்டமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை கொண்டு நிறைவேறும் என்று விவசாயத்தின் விளைநிலமான எம் கிறிஸ்துராஜபுரம் பங்கிலிருந்து அரைத்தல் அதிக பெருகவும் இடையழைத்தால் பெற்றிருப்பவர்கள் அறிவு நிலைக்கு இருந்த மிகுந்த வணங்க வேண்டும் என்று நல்ல மழைப்பொழிவும் நீர்நிலைகள் பெருக்கவும், விவசாயம் சார்ந்த தொழில்கள் செழிப்படையவும், கால்நடைகள் நோய் நொடி திருப்தியடையவும் வேண்டும் என்று நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் ஆண்டவரே, ஒரு பாதத்தில் நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கின்ற எல்லா வேண்டுதலுக்கும் கனிவோடு செவி சாய்க்கிறார். இவற்றை தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம்.
அன்பால் ஏற்றிடுவார். சகோதர சகோதரி உங்களுடைய வாணி பலி எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவேலைக்கு நல்லதாகவும் ஒரு கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே புனிதரவிங்கள் பாதுகாவலருமான புனித பெருமான் தருளப்பருடைய வணக்கனான் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமையாகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையுமே தூற்றுரிய செயலுமாகும். தம் இறையியல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இறையியல்பில் காணப்பட்டவராக வணக்கத்திற்குரிய மறை நிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமாம். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. இந்த இடத்திலே ஆண்டவருக்கு முன்பாக நம் வைத்திருக்கிற இந்த காணிக்கைகளோடு நம்மையும் விட்டது நமது பாதுகாவலத்திற்கான தன்னையும் கடவுளுக்கு கொடுத்தது தாழ்ச்சியோடு இருக்கிறார். திருச்சபையும் திருவிழியும் சபையில் விழுந்து பெற்றவர் மூன்றிற்கும் பரிபூரணமான மதிப்பு. அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவரின் அவருடைய இதனது பழிப்பொருளோடு நம்மையே நாம் ஆண்டு தூய ஆவி இந்த பழிப்பொருட்களை தெளிவுபடுத்தும் பொழுது நம்மையும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் அவர் உயர்த்துகிறார். என்னை ஒளிரச் செய்து
வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேடி என் கடமை என்னவென்று ஆக்கி அதை கருத்தாய் புரிந்திட என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறு பணிவேன் இறைவா உந்தன் திருவுலப்படி என்னை நடத்தும் பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் மீண்டுமாக பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் ஆராதனை செய்கின்றேன். ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறது இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கண்டு தம்மை கையளித்தது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவன் இரவிலிருந்து அறிந்ததும் இன்னத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி சீடர்களுக்கு அளிப்பாக அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற கிண்ணம் இது பாவ மன்னிப்புகள் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் சின்னத்தையும் கொடுத்தோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நன்றாக ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி சாமி, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடையவர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தலையால் கற்பிக்கப்பட்ட இறைபடி பிணையால் பயிற்சி பெற்ற நான் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற பேரு பெற்றவர். என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. அன்பு செய்து வாழுங்கள் என்று சொன்ன இயேசுவே, நமது இதயம் தேடி வருகிறார். பாவக்கரைகள் போக்கியே பரிசுத்தமாக்கவே பரமநேசு நம்மில் வருகிறார். முடியாத வாழ்வையே மானிடர்க்கு அருளவே மாதிரியோடு தேவன் வருகிறார். அழிவில்லாத உறவன தந்தையே தந்து நம் ஆத்துமாவின் பசி போக்கினார். என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. வெறுமையான நம்மை செல்வராக ஆக்கிட இயேசு உம்மை தேடி வருகிறார். பிரிவில்லாத உறவை நிரந்தரமாய் தந்திட மகிழ்ச்சியோடு விருந்து தருகிறார். இறைவன் என்னில் இருந்ததால் இன்பம் என்னில் நிறைந்ததால் துயர மேகம் கலைந்து போனதே. இதய கதவு திறந்ததால் புதிய ஒளி பிறந்ததால் இருளின் ஆட்சி மறைந்து போனதே. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. வண்ண மலர் கூட்டமாய் எனது இதயமான வந்ததே, இறைவன் இங்கு எழுந்து வந்தார்.
அமுதம் சிந்தும் கனிகளின் உறைவிடமானதே இறைய தேவன் நிறைவை தந்ததாய். அருமையாக துள்ளுதே ஆற்றல் மிக கொள்ளுதே அன்பரேசு என்னில் வந்ததாம். பறவைகளின் பாடலில் என் இதயம் சேர்ந்தது இயேசு என்னை மீட்டுகின்றதா. என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவாய் எழுந்து வரும் வேளை இது. எழுந்து நின்று நாம் நம்முடைய பாதுகாவலுடைய பரிந்துரையால் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நலன்களுக்காகவும் நன்றி கூறுவோம். எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் எல்லா வகையிலும் வேதனை உற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு உணர்த்தியதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாவிகளாயிருந்தாலும் இன்னும் உயிர் வாழுகிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மது வல்லமே மிக்க இடைவிடா மன்றாட்டால் நாங்கள் இதுவரை அடைந்துள்ள எல்லா உடல் உள்ள ஆன்மீக நன்மைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நலன்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, புனித பெர்க்மான் சரளப்பருடைய வணக்க நாளில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவை எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறை இயல்பில் பங்கு பெற தகுதியுள்ளோராவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. புனிதர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தி. ஆண்டவரே, நம்புகிறவர் ஆசி பெற்றவர். புனித பெர்க்மான் சரளப்பரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே களிப்புண்டு வாழ்த்துவாயாக. புனித பெர்க்மான் சரளப்பரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணைந்து ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோய்ச்சோர் உடல்நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நோயுற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மன நோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உம் மக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இவ்வாலயத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிருந்தருளும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரியும். நீர் நீட்டி கொடுக்கும் வாழ்நாள் எல்லாம் உமது நன்மை தனத்துக்கும் குணமாக்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரச் செய்திருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நம் பாதுகாவலராகிய வல்லமைமிக்க புனித பெர்க்மான் சரளப்பரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை குணமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு